السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وبالأسحار هم يستغفرون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்தர் எம்பெருமான முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுபடி அப்படி பண்ணி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய மாத பிறையை பார்ப்பதற்காக நாம் எந்த அளவுக்கு ஆர்வப்பட்டோம் என்பது மகரிபு தொழுதலிலிருந்து இஷா தொழுகை வரைக்கும் மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்களோ என்னவோ தெரியாது, ஆனால் நான் அமைதியாக இல்லை. எந்த அளவுக்கு ஆர்வம்னா ஃபோன் போட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க. இதை நான் தவறாக சொல்லலை. இந்த ஆர்வம் இருக்க வேண்டிய ஆர்வம் தான். இதே ஆர்வம் வருஷம் முழுக்க இருக்கணும். இப்போ நான் சொல்ல வருது அதுதான். இப்போ பிற பார்த்தோம்னா ரமலான் மாதத்திற்காக வேண்டி தொழுவ வரோம் பார்த்தீங்களா, இது சந்தோஷமான ஒரு செய்தி தான். இதே ஆர்வம் வருடம் முழுவதும் நினைச்சு வைங்கன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். வெறும் ரமலானை மட்டும் நம்ம தொழுதுட்டு போயிட்டோம், பெருநாள் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது இபாதத் அல்ல. இது நாமளே ஏமாற்றிக்கிறது. ரமலானை மட்டும் தொழுதுட்டு புறம் நம்ம தான் யார் நம்மளை நாமே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏமாற்றிக்கிறோம். அதனால் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் பிறையில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும். இந்த சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு தான் நான் பயானை ஆரம்பிக்க போகிறேன். என்ன சத்திய பிரமாணம் எடுக்கணும்? யா அல்லாஹ் சொல்லுங்க, யா அல்லாஹ், இந்த ரமலானின் முதல் நாள் தொழுகையிலிருந்து நான் மௌத்தாகும் வரைக்கும் தொழுகையை நான் விடமாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். சத்திய பிரமாணம் செஞ்சாச்சு. எங்கே வச்சு செஞ்சுருக்கீங்க? பள்ளியாசல்ல வச்சு சத்திய பிரமாணம் செஞ்சுருக்கிறீங்க. எந்த வக்துக்கும் யாரும் வராமல் இருக்கக்கூடாது. இதே ஜமாத்து இன்ஷா அல்லாஹ் வருடம் முழுவதும் இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய முந்தைய மாதம் ஷாபானுடைய மாதம். அந்த மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் ஒரு நீண்ட உரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணாங்க. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். சஹாபாக்கள் சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, பரக்கத் பொருந்திய ரஹ்மத் பொருந்திய ஒரு மாதம் உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து கொண்டால், அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தவுடன் அதிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் மஃபிரத்துகளையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை மூன்றாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். முதல் 10 ரஹமத்தாக, இரண்டாவது 10 மஃபிரத்தாக, மூன்றாவது 10 இத்துக்கும் மினன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக என்று 3 விதமாக நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ரமலான் மாதத்தை 3ஆக அல்லாஹ் பிரித்து கொடுத்திருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 3ஐயும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணுமா? அல்லாஹுடைய ரஹமத்தையும் கேட்கணும், அல்லாஹ்விட மஃபிரத்து பாவ மன்னிப்பும் கேட்கணும், அதே மாதிரி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடணும். இதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்று முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபை, சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டில் இல்லை. அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். மகத்தான ஒரு மாதம், நன்மைகளை ஈட்டி தரக்கூடியது அல்ல,
அள்ளித்தரக்கூடியது, கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு அமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் 70 அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ஒரு பர்ல நிறைவேற்றினால் 70 பர்ல் நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றினால் ஒரு பர்லை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. இப்போ சுண்ணத்தான தொழுகை தராவியத்தை நம்ம தொழுதோம். இந்த சுண்ணத்தான தொழுகைக்கு தொழுகை சுண்ணத்து தான், ஆனால் நன்மை எந்த நன்மை? ஒரு பர்லை நிறைவேற்றிய நன்மை. 1-2 ரக்காத்தில் 20 ரக்காத்து தொழுதுருக்கும் தராவி. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய நமக்கு பன்மடங்கு 70 மடங்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரே மாதம் இந்த ரமலானுடைய மாதம் தான். வேறு எந்த மாதத்திலும் அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, நன்மைகளை அதிகமாக்குறது இல்லை. ஒன்று 25 மடங்கு அல்லது 27 மடங்கு தான் தொழுகைக்கு நன்மை. ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும் 70 மடங்கு என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை அதிகமாக்கிக் கொண்டே நமக்கு தருகிறான் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய அடியார்களே, முதல் நாள் ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் பிறை இன்று இரவு நம்ம என்ன செய்வோம், சஹர் செய்வோம். அந்த சஹர் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னதாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ரமலான் மாதம் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று முதல் 10 ரஹ்மத், 2வது 10 மக்ஃபிரத், 3வது 10 இதுக்கும் மினன்னார். முதல் 10 ரஹ்மத், அந்த ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான காரணங்கள் என்ன, அதை ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் தராவீஹுக்கு பின்னால் நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அதே தொடர்ந்து 10 நாள் நம்ம பார்ப்போம். 2வது 10ல மக்ஃபிரத், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அதே தொடர்ந்து 10 நாள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். 3வது 10 இதுக்கும் மினன்னார், நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பாக நடத்த தேரணும். இப்போ எந்தெந்த காரியத்தை எல்லாம் செய்தால் நரகத்தை விட்டும் எல்லாம் நம்மளை பாதுகாப்பான் என்பதை அந்த 3வது 10 இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வகையிலும் அதை கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சஹருடைய உணவு நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இது வெறும் சஹருடைய உணவு சாப்பிட்றது மட்டுமல்ல, இது ஒரு இபாதத். சஹர் உணவு சாப்பிடுவது ஒரு இபாதத். சஹரை என்ன செய்யும், நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். சஹரை சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் சஹர் செய்யக்கூடிய அந்த சஹருடைய நேரத்திலே நோன்பாளிகள் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அந்த சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய அந்த நேரத்திலே நோன்பாளிகள் என்ன செய்வாங்க, என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நம்ம சொல்லி காட்டுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமலான, யார் ரமலானிலே ஈமானம் இஹ்திசாபன், உறுதியான ஈமானோடும் எனக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு யார் ரமலான் மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ, ஓபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி, அவருடைய முன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மன்னித்து விடுகின்றான். தராவீஹ் தொழுகை முதல் நாள் வந்துட்டோம், தொடர்ந்து என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கலந்து கொள்வது நம்ம முயற்சி பண்ணணும். அதே போல முடிந்த அளவுக்கு இமாம் ஜமாத்தோடு ஃபர்லான தொழுகைகளை தொழுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். அதை தவற விட்டுவிடக்கூடாது. நான் இமாம் ஜமாத்தோடு தொழுதோம்னா ஹதீஸின் பிரகாரம் 25 அல்லது 27 மடங்கு. ஆனால் ரமலான் நம்ம தொழுவும் பொழுது இந்த ரமலான் மாசத்தில் நம்ம தொழுகும் பொழுது ஃபர்லான தொழுகையை நாம் நிறைவேற்றினால் 70 ஃபர்ல தொழுத நன்மை நமக்கு கிடைக்குது. இப்போ இஷா தொழுகை தொழுதோம், மக்ரிப் தொழுகையும் தொழுதுட்டோம், இஷா தொழுகையும் தொழுதுட்டோம், ஃபர்ல நிறைவேற்றிட்டோம். அப்போ 70 இஷா தொழுத நன்மை நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன செய்வோம், ஃபஜ்ர் தொழுவோம், 2 ரக்காத்து தான், 5 நிமிஷம் ஆகுமா, 5 நிமிஷம் கூட ஆகாது. ரமலான் மாசத்தில் சீக்கிரம் தொழுவ வச்சிருவோம், 4 நிமிஷத்துக்குள்ள தொழுவ வச்சிருவோம், 2 ரக்காத்து தான். ஆனால் எத்தனை ரக்காத்து தொழுது நம்ம நன்மை நமக்கு கிடைக்கிறது, 70 ரக்காத்து தொழுது நன்மை நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரமலான் மாசத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகள் மேசல வாரி வழங்குறோம். அப்போ நின்று நாம் தொழும் பொழுது எந்த நியத்தோடு தொழுக வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரமலான் மாசத்துல யார் நின்று வணங்குகிறாரோ, எந்த நியத்தோடு, உறுதியான ஈமானோடும் எனக்கு இந்த தொழுகையின் மூலமாக நான் செய்யக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மூலமாக, கொடுக்கக்கூடிய சதக்காவின் மூலமாக, செய்யக்கூடிய அமலின் மூலமாக அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக நன்மையை தருவான் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாம் அந்த அமலை செய்யும் பொழுது, நின்று வணங்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, நாம் செய்த முன்
பாவங்கள் செய்த முன்பானது எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சு நமக்கு மன்னித்து விட சொன்னான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல சஹரில் நம்ம என்ன செய்யணும், உணவு சாப்பிடணும். அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கத்துன். சஹர் செய்யற பார்த்தீங்களா, அந்த சஹரிலே என்ன இருக்கு, பரக்கத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. பரக்கத் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. பரக்கத்து இருக்குது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் சஹர் என்ன செஞ்சிருது, வயிறு முட்டை சாப்பிட்றதா இல்லை. அல்லாஹ் நோன்பை கடமை ஆக்கி இருக்கிறதே. இந்த நோன்பு சம்பந்தமான விளக்கங்கள் நான் ஜும்மால நான் சொல்லுவேன். ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். நோன்பு கடமையாக்கப்பட்டதே எதுக்குன்னு சொன்னா ஏழைகளுடைய பசியை உணரணும். ஆனா அந்த நிலைப்பாடு இல்லை. 100% அந்த நிலைப்பாடு இல்லை. சஹர்லையே ஃபுல்லா நிரப்பிடுறது. அதுக்கப்புறம் நோன்பு திறக்கும் போது மாஷா அல்லாஹ் சொல்லவே தேவையில்லை. பள்ளிவாசல்ல கஞ்சி வடை பூரியா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் டீ அதை குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில கடைக்கு வேற போய் நிறைய செய்து சாப்பிட்றது. இப்படிலாம் சாப்பிட்டா இது நோம்பே இல்லை. இப்ப நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான அர்த்தமே இல்லை. நோன்பு அப்படின்னு சொன்னா ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்லும் பொழுது இமாம்கள் சொல்லுவாங்க கரிக்குதல் அப்படிங்கிற அர்த்தமா. நம்முடைய எல்லா விதமான பாவத்தையும் என்ன செஞ்சது ரமலான் மாதம் அப்படியே கரிச்சிடுது, ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுது. அப்ப அந்த ரமலான் மாதத்துல நோன்பு எல்லாம் கடமையாக்கிருக்கான்னு சொன்னா அந்த பசியை நம்ம வந்து உணரணும். இப்படி சாப்பிட்டா பசி உணர முடியுமா? பசி உணரவே முடியாது. அப்புறம் என்ன செய்வாரு, தராவியில வந்து குனியவும் முடியாது, நிமிரவும் முடியாது. அவர் என்ன செய்யற அப்படி என்ன செய்யற அப்படி சாஞ்சி செவத்துல சாஞ்சி ஓரமா உட்காந்துருவாரு. அப்புறம் தொழுவே முடியாது. பசியை உணர்வதற்காக தான் எல்லாம் செஞ்சிருக்கிறான். இந்த நோன்பு வந்து நம்ம கடமையாக ஆக்கியிருக்கிறான். அப்ப சஹருடைய உணவு, அந்த உணவுடைய அந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நம்முடைய வயிற்றை 3ஆக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காற்று. இப்ப இந்த அமைப்புல நம்ம வந்து நம்முடைய உணவை நாம் அமைத்துக் கொண்டால், இப்பொழுதும் இல்லை எப்பொழுதுமே நாம் அமைத்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னு வைங்க. அதுல குறிப்பாக நான் சொல்றேன், சஹருடைய உணவுல வெறும் சோறு, சாம்பார், ரசம் இது மாதிரி உள்ள உணவுகளை சாப்பிட்டுக்கிறது நல்லது. எப்பயாச்சும் இந்த மாசத்துல ஒரு 2 நாள் 3 நாட்களுக்கு இந்த புலாவு, பிரியாணி, மந்தி இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனா அடிக்கடி இது மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது உடலுக்கு ரொம்ப கேடு. டாக்டர் மருத்துவர்கள் சொல்றாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு சஹருடைய அந்த நேரத்துல பிரியாணி எப்பயாச்சும் சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி என்ன செய்ய சாப்பிடக்கூடாது. ஒரு குரூப் கும்பகோணம் போன வருஷம் கும்பகோணத்துல இருந்து வந்து காரைக்கால வந்து மந்தி சாப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு காலைல பஜல் தொழுவாங்க. நம்ம பள்ளியில தான் தொழுதாங்க, திருநெல்வேலியில தான் பஜல் தொழுதாங்க. அன்னைக்கு பெருநாள் தொழ மாதிரி இருந்துச்சு. 30 பேருங்க எங்கேருந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லையே. உங்க வீடுகள்ல என்ன உணவு இருக்கிறதோ அதை வைத்து என்ன சஹர் சாப்பிட்டுக்கணும். இன்னைக்கு அது ஒரு ஜாலியா போயிடுச்சு. இன்னைக்கு ரமலான் மாதம் என்பது விளையாட்டுக்கோ ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கோ விடிய விடிய முடிச்சிருக்கிறதுக்கோ அல்ல. நல்லா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ரமலான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இதே எல்லாம் நம்ம கொடுத்துக்கிற மிகப்பெரிய பாக்கியம். அதை நம்ம என்ன செய்யணும், நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே போல சஹருடைய உணவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதிகமாக அவங்க சொல்லித் தர்றாங்க. யார் சஹருடைய உணவை உண்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன செய்யறான், அவனுக்கு துவா செய்யறான். மலக்குகள் என்ன செய்யறாங்க, சஹர் உணவை சாப்பிடக்கூடியவர்களுக்காக வேண்டி துவா செய்யறாங்க என்று நிறைய ஹதீஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆகவே நாம் சஹர் உணவு சாப்பிடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹருடைய உணவை நீங்க என்ன செய்ய தாமதப்படுத்துங்க, நோன்பு திறப்பதை முற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன, சஹரை வந்து தாமதப்படுத்தணும்னா சில பேர் 3 மணிக்கே சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. இப்போ சஹருடைய முடிவு டைம் என்ன, 5 மணிக்கு தான் சஹரே முடியுது. நேரம் நமக்கு நிறையா இருக்கு. அதனால 4 மணிக்கு நம்ம எந்திரிச்சா போதுமான, நல்லா தூங்கி 4 மணிக்கு எந்திரிச்சு நம்முடைய சுய தேவைகளை முடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், 2 ரக்காத்து 4 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு, இந்த ரமலான்ல தஹஜ்ஜத் விடுபடவே கூடாது. குறைஞ்சபட்சம் 2 ரக்காத்து என்ன செஞ்ச தஹஜ்ஜத் நாம் தொழுதுட்டு சஹருடைய உணவை நம்ம என்ன செய்யணும், நம்ம சாப்பிடணும். 5 மணிக்கு சஹருடைய அந்த நேரம் வந்து நமக்கு வந்து முடியுது. 5:20 நிமிஷம் என்ன செய்வோம், நம்ம வந்து பாங்கு சொல்லப்படும். 5:35 நிமிஷம் தொழுவ வச்சிடும். பாங்கு சொல்லி 15 நிமிஷம் தான் கேப்பு. எப்போதும் போல வந்து நாம்
பழைய பாறை நினச்சிக்கிட்டு நான் 6 மணிக்கு தான் தொழுகை நினச்சிக்கிட்டு நான் வந்தேன் அப்படி வந்தீங்கன்னா பழைய பூட்டி தான் இருக்கும். கொஞ்சம் தொழுதுட்டு நீங்கள் தனியாக தொழுது தான் நீங்கள் போகணும். அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி தான் சொல்லிக்கணும். ஃபஜ்ருடைய பாங்கு எத்தனை மணிக்கு? 5:20. சஹர் முடியக்கூடிய நேரம் 5 மணிக்கு முடியுது. அதுக்குள்ளாக என்ன செய்யணும்? சஹரை முடிச்சுக்கணும். முதல்ல 4:45 தான் எந்திரிச்சார். அந்த சட்டத்தையும் சொல்லிடணும்ல. இப்போ 4:45 தான் எந்திரிச்சார். அடுத்து 5 மணிக்கு தான் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சாப்பிடாம இருந்துட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நான் நோம்பு வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி லேட்டாக ஒரு வேலை நம்ம அப்படி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 4:45க்கோ 4:50க்கோ எந்திரிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் 5:15 வரைக்கும் டைம் சாப்பிடணும். ஏன்னா 5:20 தான் பாங்கு. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? சஹரை முடிச்சிடணும். இதையே வளமையாக ஆக்கிடக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? நல்லா தூங்கிவிட்டு டெய்லி தூங்கிவிட்டு இதையே வளமையாக ஆக்கிடக்கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? 5:15 வரைக்கும் சில சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு மாதத்தை நாம் கொடுத்திருக்கலாம். இதை நாம் நன்முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்திலே இன்னும் அதிகமான நல்ல அமல்களை செய்வதற்குண்டான பாக்கியத்தையும் அதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாகுரு தாமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.